friends. சில பொய்கள் வெல்லவே பல உண்மை சொல்லவே ஒன்றாக கை கோர்த்து வாழ்ந்து காட்டலாம். Bommy and friends. நட்பு என்பது விலை மதிப்பற்றது. Taco Rambo Maya Yipen Boris நட்பால் கூடுவோம். Bommy and friends. Bommy and friends. Bommy and friends. போலாம். டேய், இந்த மாதிரி ராகம்லாம் பாடனா நான் செம்ம கடுப்பாயிடுவேன் சொல்லிட்டேன். ஏய், எதுக்கு கத்துற? நீயும் நானும் ஒண்ணா? உனக்கு தெரியுமா எனக்கு எவ்வளோ வேலை இருக்குன்னு? அட, ஒரு 10 நிமிஷம் ரெஸ்ட் எடுக்கலான்னு பார்த்தா சும்மா நொய்யின்னு பேசிட்டு இருக்க. சார் அப்படியே என்ன நாங்க செய்யாத வேலையை நீங்க செஞ்சிட்டீங்க. என்ன வேலை செய்யறனா? உங்கள மாதிரி 6 மணி வரைக்கும் தூங்குறனா? 5 மணிக்கு எந்திரிச்சு தாத்தா கூட வாக்கிங் போறேன். அதான் டயர்டா இருக்கு. ஹலோ, வாக்கிங் போறது சுறுசுறுப்பா இருக்கிறதுக்கு. இப்படி சாக்ஸ கூட கைட்டாம சோபால படுத்துக்கிறதுக்கு இல்ல. ஹலோ, அது காலையில சுறுசுறுப்பா இருக்கும். இது ஈவினிங் டயர்டா தான் இருக்கும். எதுக்காக வாக்கிங் போன? ட்ராக் ஷூட்டுக்காக தானே? நான் லைக் பண்ணி தான் வாக்கிங் போனேன். ட்ராக் ஷூட்காக போயிருந்தா வாங்கி கொடுத்த 2 நாளே போகாம இருந்திருப்பேன். ஏண்டி இப்படி என்ன டார்ச்சர் பண்ற? நானே இன்னைக்கு ஈவினிங் தான் தாத்தா இல்லைன்னு ஒரு 10 நிமிஷம் ரெஸ்ட் எடுக்கலான்னு பார்த்தா தாத்தா விட நீ ரொம்ப பண்றியே. தாத்தாவே பரவாயில்ல. 10 நிமிஷமா? அட பாவி, ஸ்கூல் முடிச்சு 4:30க்கு வந்தோம். இப்போ 5 ஆகுது. ஷார்ப்பா 1 hour ஆச்சு. ஐயோ அம்மா, இவ வாய் எப்படி அடைக்கிறதுனே தெரியலையே. அது நம்மளால முடியாது. நம்ம காதை அடைச்சுப்போம். சொல்லுவ யூனிஃபார்மை கழட்டி அழுக்கு கூடையில போட்டுட்டு ஃப்ரெஷ் ஆகணும்னு சொன்னா ஏன் வாயை அடைக்கணுமா? அம்மா வந்து உன் முதுகுல டின்னு கட்டினாதான் உனக்கு தெரியும். Dear sister, please go. I will take rest for 10 minutes and then come. Okay? Bye. Bye. என்னவோ பண்ணி தொலை. நான் போறேன். எனக்கு ஹோம்வொர்க் இருக்கு. ஹப்பா, போயிட்டா. கண்ணை மூடி இப்படி படுத்தா எவ்வளோ சுகமா இருக்கு. இவனு டேய் ஆதி, என்ன இது ஸ்கூல்ல இருந்து வந்து யூனிஃபார்ம் கூட மாத்தாம படுத்துட்டு இருக்க? அம்மா, ரொம்ப டயர்டா இருக்குமா, அதான் 10 நிமிஷம் ரெஸ்ட் எடுத்துக்கிட்டேன். கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்தியா? நீ 4 மணிக்கு ஸ்கூல்ல இருந்து வந்திருப்ப. மணி 6 ஆகுது. 2 மணி நேரமா உனக்கு ரெஸ்ட்? சோம்பேறிடா நீ. This is too much ஆதி. அம்மா திட்டாதீங்கம்மா, காலைல வாக்கிங் போறேன்ல, அதான். வாக்கிங் போறேன்னு சொல்லிட்டு உன் சோம்பேறித்தனத்தை நீயே ஜஸ்டிஃபை பண்ணிட்டு இருக்க. நாம எக்ஸசைஸ் பண்றதே டே ஃபுல்லா பிரிஸ்கா இருக்கணும்ங்கிறதுக்காக தான், இப்படி லேசி ஆகிறதுக்காக இல்ல. நல்லா திட்டுங்கம்மா அவனை. நான் வந்ததுல சொல்லிட்டு இருக்கேன், அண்ணா கேட்கவே மாட்டேங்கிறான். டேய் எந்திரி, போய் யூனிஃபார்ம் மாத்து. போய் ஃப்ரெஷ் ஆகு. போ ஆதி. போறேம்மா, ப்ளீஸ்மா. போறது பாரு, ஆடி அசைஞ்சு 4 நாள் சாப்பிடாத மாதிரி. இந்த இப்ப பாரு, அழகா இருக்கு. இத ஸ்கூல்ல இருந்து வந்த உடனே செய்யலாம்ல. எல்லாத்தையும் உனக்கு ஒரு ஆள் சொல்லிட்டு இருக்கணும். டயர்டா இருந்துச்சுமா, அதனாலதான். நீ திரும்ப திரும்ப அதையே சொல்லிட்டு இருக்காத ஆதி. இதுக்கு பேரு டயர்ட்னஸ் இல்ல, சோம்பேறித்தனம். சரி, இனிமே அப்படி பண்ணாத. டெய்லி ஸ்கூல்ல இருந்து வந்த உடனே சேஞ்ச் பண்ணணும். இப்ப நீ என்ன பண்ற? அந்த பழைய பேப்பர் கடை இருக்குல்ல, அந்த அங்கிள் கிட்ட போய், அம்மா ஆபீஸ் முடிஞ்சதும் உங்க கடைக்கு வந்தாங்களாம், நீங்க கடையில இல்லையா,
1/2 மணி நேரம் கழிச்சு நீங்க வந்தா வீட்டுக்கு அனுப்பி வைக்கிறதா சொன்னாங்களாம் அப்படின்னு சொல்லி அந்த அங்கிள் இங்க கூட்டிட்டு வா பாக்கலாம். ஏமா இப்ப அங்க போ சொல்ற? உனக்கு எல்லாம் விளக்கமா சொல்லணும். அவர்கிட்ட 10 புது புக் வந்திருக்கான், போய் வர சொல்லு போ. இப்பவே போணுமா? ஏன் சாருக்கு வேற ஏதாவது முக்கியமான வேலை இருக்கா? அம்மா நாளைக்கு சாட்டர்டேமா. நாளைக்கு லீவ் தானே, நான் நாளைக்கே போறேன். இன்னைக்கு நான் ரொம்ப டயர்டா இருக்கேன், ப்ளீஸ்மா. ஆதி, நானும் வர வர பாத்துட்டே இருக்கேன். நீ எந்த வேலை சொன்னாலும் தள்ளி போடுற, அதுவும் தேவையில்லாம பண்ணிட்டு இருக்க. இத பார், நீ பழைய பேப்பர் கடைக்கு போகலங்கிறதுக்காக நான் இப்படி சொல்லல, உன் நல்லதுக்காக தான்டா சொல்றேன். திஸ் இஸ் டூ பேட் ஆதி. ஒரு விஷயத்தை தள்ளி போடணும்னா அதுக்கு கரெக்டான ரீசன் வேணும். அது இல்லாம வெட்டியா இந்த சின்ன சின்ன வேலையை செய்யாம தள்ளி போட்டுட்டே இருந்தனா அதுக்கப்புறம் மலை மாதிரி பெரிய வேலையாயிடும். அப்புறம் அந்த பெரிய வேலையை பார்த்தா நம்மளால எந்த வேலையுமே செய்ய முடியாம போயிடும். புரியுதுமா, நானும் உடனே எல்லாத்தையும் செய்யணும் தான் நினைக்கிறேன். ஆனா டயர்டா இருக்கிறதுனால வேற வழியே இல்லாமதாமா நான் தள்ளி போடுறேன். எல்லா சோம்பேறிகளும் ஈஸியா சொல்ற பதில் தான் இது. அப்படி இல்லம்மா. பேசாத, நான் சொல்றத கேளு. எந்த ஒரு வேலையும் அந்தந்த நேரத்துல கரெக்டா செஞ்சு முடிச்சிட்டா நமக்கு எந்த டென்ஷனும் இருக்காது. டென்ஷன் இல்லாம ரிலாக்ஸ்டா வேலை பார்க்கலாம். ஐ டோன்ட் வாண்ட் யூ டு பி லேசி ஆதி, புரியுதா? அம்மா, எந்த ஒரு வேலையும் இல்லாம சும்மா இருக்கிறவங்க தான் சோம்பேறி. நோ 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 ஆதி, அப்படிலாம் கிடையாது. வேலையே செய்யாதவங்க மட்டும் சோம்பேறி கிடையாது. நல்ல தகுதியும் திறமையும் இருந்து செய்ய வேண்டிய வேலைய கரெக்டான டைமுக்கு செய்யாம தள்ளி போடுறவங்களும் சோம்பேறி தான். புரியுதுமா. என்ன புரியுது? எதையும் அப்பப்ப ஒழுங்கா டைம்க்கு செய்யணும்னு புரியுது. புரியுதுல? அப்போ கடையில இருக்கிற பழைய பேப்பர் அங்கிள கூட்டிட்டு வா போ. அம்மா, நீ சொன்னதெல்லாம் புரிஞ்சுது, பட் அத நான் நாளையில இருந்து ஃபாலோ பண்றேம்மா, ப்ளீஸ்மா. இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் ரெஸ்ட் எடுத்துக்கிறேம்மா, ப்ளீஸ். டேய். அம்மா, என்ன உனக்கு நான் சரிப்பட்டு வர மாட்டேன்டா. உங்க தாத்தா தான் கரெக்ட். அவர்கிட்ட வாங்கினா சரியாயிடுவேன். யார் அனுப்பலாம்? பேசாம நாமளே போயிட்டு வந்துடலாம். நீ ஒழுங்கா ஹோம்வொர்க் பண்ணு, நான் வந்துடுறேன். ஓகேம்மா. கைப்புள்ள தூங்கு. ஏய் பொம்மி, சூப்பரா இருக்கு உன் டிராயிங். தேங்க்ஸ் ஆன்ட்டி. இவ்ளோ அழகா டிராயிங் பண்ணுவியா? சான்ஸே இல்ல. ஒண்ணு மாதிரி கியூட்டா இருக்கு. ஆன்ட்டி, நீங்க டிராயிங் பண்ணுவீங்களா? உண்மைய சொல்லவா பொய் சொல்லவா? உங்க விருப்பம் ஆன்ட்டி. பொய் சொன்னா சூப்பரா வரைவேன், உண்மைய சொன்னா என் ஹேண்ட் ரைட்டிங்கே கேவலமா இருக்குமா. அப்புறம் எங்க ஆர்ட்? ஆன்ட்டி, ஒழுங்கு முறையா டிராயிங் கத்துக்கிட்டா யார் வேணாலும் பண்ணலாம் ஆன்ட்டி. தெரியும் பொம்மி, நானும் ஒரு வாட்டி ட்ரை பண்ணேன். என்ன, ஒரு யானை படம் வரைஞ்சேன். அது யாருமே யானைன்னு ஒத்துக்கல. உங்க அங்கிள் தான் போனா போதுன்னு பூனைன்னு ஒத்துக்கிட்டாரு. என்னடா கேமா? பொம்மிய பாரு எவ்வளவு அழகா வரையறானு. பொம்மி நீ கண்டினியூ பண்ணு. ஆதி, பொம்மி கிட்ட டிராயிங் கத்துக்கோ. இருமா, 2 days போகட்டும், அப்புறம் கத்துக்கிறேன். நீ என்னமோ பண்ணு, எனக்கு கிச்சன்ல வேலை இருக்கு. மம்மி, கிச்சன்ல வேலை இருக்குன்னு நாவல் புக் எடுத்துட்டு போறீங்க? இதெல்லாம் கரெக்டா கேளு. நான் படிச்சுக்கிட்டே சமைப்பேன். அதான் உப்பு போட மறந்துடுறீங்களா? அதிக பிரசங்கி. ஏ ஆதி, உனக்கு ஹோம்வொர்க் இருக்குன்னு தானே சொன்னேன், அப்புறம் இப்படி கேம் விளையாடிட்டு இருக்க? ஆமா சொன்னேன், நிறைய ஹோம்வொர்க் இருக்கு. அப்ப அத பண்ணாம நீ ஏன் இப்படி உட்கார்ந்து கேம் விளையாடிட்டு இருக்க? செய்யலாம். என்ன இதுக்கே இப்படி பாக்குற? மண்டே மேக்ஸ் எக்ஸாம், அதுக்கே நான் இன்னும் படிக்கல. மண்டே மேக்ஸ் எக்ஸாமா? என்ன விளையாடுறியா? ஆமா, விளையாடிக்கிட்டு தான் இருக்கேன். அது இது டூ மச்.
போய் சம்ஸ் எல்லாம் போட்டு பாரு. அப்பதான் எக்ஸாம்க்கு பக்காவா ரெடி ஆக முடியும். போடலாம். ரொம்ப காமெடி பண்ணாத ஆதி, அப்புறம் உன் கதை தான் காமெடி ஆயிடும். ஐயோ பொம்மி, இன்னைக்கு என்ன டே? ஃப்ரைடே. ஸோ சாட்டர்டே சண்டே 2 நாள் ஃபுல் டே இருக்கு. அப்புறம் என்ன? சொல்லப்போனா சாட்டர்டே ஃபுல்லா விளையாண்டுட்டு சண்டே படிச்சாலே போதும். சண்டே கூட ஈவினிங் படிச்சுக்கலாம். 2 hours படிச்சாலே போதும். நீ வேணா பாரு, மண்டே மார்னிங் மேக்ஸ் எக்ஸாம்ல எப்படி கலக்குறேன்னு பாரு. ஆதி ரொம்ப கேர்லெஸ்ஸா இருக்க. அதுதான் ஆதி நான் சொல்றத கேளு. எதுவா இருந்தாலும் ஒரு 1/2 hour கழிச்சு பேசு. நான் இன்ட்ரெஸ்டா கேம் விளையாண்டுட்டு இருக்கேன். ப்ளீஸ் டிஸ்டர்ப் பண்ணாத, ஓகேவா? ஹாய் ஆன்ட்டி. பொம்மி இந்தா. அத்தை, அப்போ எனக்கு உங்க எல்லாருக்கும் தாண்டா. எல்லாரும் ஷேர் பண்ணிக்கோங்க. நம்ம எல்லாரும் ஷேர் பண்ணிக்கலாம், ஓகேவா? ட்ரிப் எப்படி கீதா இருந்தது? சூப்பரா இருந்துச்சு அண்ணி. கும்பகோணத்துல எவ்வளவு கோவில் இருந்துச்சு தெரியுமா? நீங்களும் வந்திருக்கலாம். மிஸ் பண்ணிட்டீங்க. அச்சு அக்கா வந்திருந்தா சூப்பரா இருந்திருக்கா. நான் வரேன் தான் சொன்னேன், அம்மா தான் விடல. ஏன் சொல்ல மாட்டே? ஸ்கூலுக்கு லீவ் போடணும்னா முதல்ல அனுப்பியே. நம்ம எங்க ட்ரிப் போனாலும் குவார்டர்லி, ஆஃபர்லி, ஆனுவல் லீவுக்கு தான் போகணும். ஹரிஷ், இந்த பேக்க கொஞ்சம் எடுத்துட்டு போப்பா. ஆதி, நீ ஒரு பேக் எடுத்துட்டு உள்ள போ. அத்தை டயர்டா வந்திருக்காங்கல்ல. வைக்கலாம். எப்போ? நாளைக்கா? இதுக்கு கூட சாட்டர்டே சண்டே லீவ் எல்லாம் சொல்லுவியா? போறேம்மா. நான் போக மாட்டேன், நான் சொன்னேன். டயர்டா இருக்கு. 5 minutes கழிச்சு போறேனே. இந்த ஆதி என்ன எது சொன்னாலும் இப்படி தள்ளி தள்ளி போடுறான். இப்படியே விட்டா சரியா வராது. இத பத்தி டாக்கோ கிட்டயும் ரம்பா கிட்டயும் பேசி ஆகணும். பேசிடலாம். ஆதி, வர வர உனக்கு சோம்பேறித்தனம் ஜாஸ்தி ஆயிட்டே போகுது. விடுங்க அண்ணி, அவன் தான் 5 நிமிஷம் கழிச்சு எடுத்து வைக்கிறேன்றான்ல. அடடே கீதா, எப்பம்மா வந்த? இப்பதான்ப்பா வந்தேன். அழகு போன் பண்ணாமா? நீங்க எல்லாம் அங்க வந்து தங்கினது அவனுக்கு ரொம்ப சந்தோஷமா? ஆமாப்பா. ஆமா தாத்தா, என்ன நல்லா கவனிச்சுக்கிட்டாங்க. பாபு அண்ணாவும் விஜய் அண்ணாவும் எனக்கு பிசினஸ் கேம் கொடுத்தாங்க. அப்போ கிரிக்கெட்டுக்கு இனிமே ரெஸ்ட் விட்ட. பிசினஸ் கேம் தானா? அவங்க எங்கப்பா கொடுத்தாங்க? இவன் தான் பாபுவும் விஜய் வச்சு விளையாடுறத பார்த்துட்டு ரொம்ப அடம் பிடிச்சான். அதனாலதான் போட்டு கொடுத்துட்டாங்க. அப்போ ஆட்டைய போட்டதுன்னு சொல்லு. டேய் ஆதி, விடுறா. அவங்க பெரியப்பா பசங்க கிட்ட இருந்து அவங்க வாங்கிட்டு வந்திருக்காங்க. ஏன் நீயும் சேர்ந்து தானே விளையாட போற? அது கன்ஃபார்மா விளையாடுவோம். இப்பவே ஸ்டார்ட் பண்ண போறோம். என்ன ஹரிஷ், பிசினஸ் கேம் ஸ்டார்ட் பண்ணிடலாமா? எஸ் ஷூர். நம்ம இத ஆடியே ஆகணும். ஏய், எந்த வேலையா இருந்தாலும் 5 நிமிஷம் 10 நிமிஷம் 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் போஸ்ட்பான் பண்ணிட்டு இருந்த. கேம்னா மட்டும் உடனே விளையாடணுமா உனக்கு? ஆதி, ஹோம்வொர்க் எதுவும் இல்லையா? வீக்கெண்டுனா எக்ஸ்ட்ரா ஹோம்வொர்க் தருவாங்களே. ஆமாப்பா, அதெல்லாம் நான் ஹாஃப் டேக்குள்ள முடிச்சிருவேன். இன்ஃபேக்ட் 3 hours போதும். சண்டே ஆஃப்டர்நூன் மேல பாத்துக்கலாம். ஏய், என்னடா பழக்கம் இது? நானும் கொஞ்ச நாளா வாட்ச் பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன். எதை எடுத்தாலும் அப்புறம் பண்றேன்னு. என்ன கெட்ட பழக்கம் இது? This is too bad. எந்த வேலையா இருந்தாலும் அப்பப்போ செஞ்சு முடிச்சிட்டா டென்ஷனே இருக்காது. விடுங்கப்பா, அவன் தான் ஹோம்வொர்க் எல்லாம் பண்றேன்றால. எல்லாரும் இவன் நல்லதுக்கு தாமா சொல்றோம். கேட்டா இவனுக்கு நல்லது. சரிம்மா, டயர்டா இருப்ப. ஹாலியே நின்னு பேசிட்டு பாரு. ரூமுக்கு போ. உள்ள வாமா. அப்பா, பெட்டியை தூக்க வந்துட்டான் பெரிய மச்ச மாதிரி. இப்பயே தூக்கி பழகுனா நல்லது தானே தாத்தா? நாளைக்கு எப்படியும் பெரிய மனுஷன் ஆக தான் போறேன். எப்படி பெட்டியை தூக்கியவா? என்ன வரவேற்பெல்லாம் ரொம்ப பலமா இருக்கு. என்ன விஷயம் மாயா? எல்லாம் நல்ல விஷயம் தான். நல்ல விஷயமா? யாருக்கு? எல்லாருக்கும் தான்.
முக்கியமா நம்ம போரிஸ்க்கும் டாக்கோக்கும் தான். போரிஸ்க்கும் டாக்கோவுக்குமா? ஆமா, எனக்கும் டாக்கோக்கும் தான் பாராட்டு விழா. என்னது பாராட்டு விழாலாம் யார் நடத்துறது? வேற யாரு? நம்ம எல்லாரும் தான். யாரு தலைமையில? வேற யாரு? நம்ம ரம்மா தலைமையில தான். ஆமா ஆமா, வழக்கமா போரிஸ் தலைமையில தானே நடக்கும். ஆமா, ஆனா அவன் தானே இந்த தடவை விழா நாயகன். அப்ப நான் இல்லையா? நீ தான் டாக்கு. உருவத்துல பெரியவன்ற முறையில போரிஸ் தலைமையில தான் நடத்துவோம். இந்த தடவை உயரத்துல பெரியவ ரம்பா தலைமையில தான் நடத்த போறோம். நீ தான் சீஃப் கெஸ்ட் பொம்மி, சிறப்பு விருந்தினர். ஆமா, எதுக்கு விழா? அதுவா, போரிஸ் தன்னோட சோம்பேறித்தனத்தை விட்டுட்டான். எல்லா வேலையும் உடனே செய்யறான். டாக்கு பெட்ல யூரின் போறத நிறுத்திட்டான். சோ 2 பேருக்கும் நம்ம டாசிலன் சார்பா விழா நடத்தி பரிசு கொடுக்கலாம்னு முடிவு பண்ணிட்டோம். சூப்பர் ஃப்ரெண்ட்ஸ், இப்படிதான் நம்ம எப்பவும் எல்லாரையும் அப்ரிஷியேட் பண்ணணும். ஃபங்க்ஷன் டேட் ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்களா? இன்னும் இல்ல. ஏன் பொம்மி? இல்ல, நம்ம ஆதியும் ஃபங்க்ஷனுக்கு கூப்பிடலாமா? ஆதிய மட்டும் இல்ல, எல்லாரையும் கூப்பிடுவோம். ஆமா, கூப்பிட்டு அசத்திரலாம். ஆமா, கலக்கலாம். தாத்தா, என்ன பண்றீங்க தாத்தா? பார்த்தா தெரியலையாடா? வண்டி துடைக்கிறேன்டா. வயசுக்கேற்ற எக்ஸசைஸ் பண்ணல, அப்பதான் உடம்ப நல்லா ஃபிட்டா வச்சுக்க முடியும், சுறுசுறுப்பாகவும் இருக்க முடியும். உடம்புக்கு எந்த வேலையும் நாம கொடுக்காம இருந்தோம்னா சோம்பேறித்தனம் வளர்ந்துடும். சரி, அது போட்டோம். நீ ஹோம்ஒர்க்லாம் செஞ்சு முடிச்சிட்டியா? ஹோம்ஒர்க் தானே தாத்தா, விடுங்க தாத்தா, நாளைக்கு ஃப்ரெஷ்ஷா உட்காந்து முடிச்சிடலாம். என்னது நாளைக்கா? நானும் உன்னை கவனிச்சுக்கிட்டு தான் இருக்கேன். எல்லா விஷயங்களையும் நாளைக்கு நாளைக்குன்னு தள்ளி போட்டுக்கிட்டே போறேன். தாத்தா, நாளைக்கு பண்ணிடுறேன் தாத்தா. இன்னைக்கு ஸ்கூல்ல என் ஃப்ரெண்டு ஒரு ஜோக் சொன்னான். அதை உங்ககிட்ட வந்து சொல்லிட்டு போலான்னு பார்த்தா என்ன விரட்டுறீங்க? டேய், நான் உன்னை விரட்டலேடா. சரி, என்னதான் ஜோக் சொல்ல போறேன்னு சொல்லு. சிரிப்பு வந்தா சிரிக்கிறேன். ஒரு பெரிய குளம் தாத்தா, அதில் நிறைய எறும்புங்க ஜாலியா துள்ளி குதிச்சு ஸ்விம் பண்ணிட்டு இருந்துச்சு. எப்படி? ஸ்விம்மிங் சூட் போட்டுக்கிட்டா இல்ல போடாமலையா? தாத்தா, எறும்புக்கு எதுக்கு தாத்தா ஸ்விம்மிங் ஷூட்டு? அதுவே ஃப்ரீயா ஜாலியா குளிச்சிட்டு இருந்துச்சு. இதுல சில எறும்புங்க பாறைக்கு மேல போய் டைவ் எல்லாம் அடிச்சுங்க. எறும்பு டைவ் எல்லாம் அடிச்சுதா? என் காதுல பூச்சு தெரியாடா. டேய், இது ஜோக்கா கதையா? இது காமெடி கதை தாத்தா, சொல்லும் போது டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. சரி சரி சரி, நான் உன்னை டிஸ்டர்ப் பண்ணல, நீ கதையை கண்டினியூ பண்ணு. அந்த எறும்புங்கெல்லாம் குளிச்சிட்டு இருக்கும்போது எறும்புங்கள்லாம் குளிச்சிட்டு இருக்கும்போது அங்கதான் தாத்தா கதையில பெரிய ட்விஸ்ட். ஏண்டா, கதையே இன்னும் ஆரம்பிக்கல, அதுக்குள்ள ட்விஸ்டா? சொல்றதே சின்ன எறும்பு கதை, அதுக்குள்ள ட்விஸ்டா? தாத்தா, எறும்பு என்னவோ சிறுசுதான், பட் ட்விஸ்ட் பெருசு தாத்தா. சொல்றத கேளுங்க. அப்போ திடீர்னு சுனாமி வந்த மாதிரி இருந்துச்சு. அந்த எறும்புங்கெல்லாம் ஒவ்வொன்னும் ஒவ்வொரு இடத்துல போய் விழுந்துச்சு. என்னடா நடந்துச்சுன்னு எல்லாம் பார்த்தா ஒரு யானை தண்ணியில குதிச்சிருச்சு. அதனால தண்ணிக்குள்ள இருந்த எறும்புங்கெல்லாம் செதறி போச்சு. எறும்புங்களோட கோபம் யானை மேல திரும்பிருச்சு. என்னடா பண்ணலான்னு யோசிக்கும் போதுதான் ஒரு எறும்பு மட்டும் எப்படியோ அந்த யானை மேல உட்கார்ந்து இருந்துச்சு. அத மத்த எறும்புங்கெல்லாம் பார்த்துச்சு. இந்த நேரத்துல சுத்தி இருக்கிற எறும்புங்கெல்லாம் அந்த எறும்பு கிட்ட என்ன சொல்லிருக்கோம்? என்ன சொல்லிருக்கோம்? டேய், ரொம்ப உயரத்துல இருக்க, பார்த்து குதிச்சு எஸ்கேப் ஆயிடுன்னு சொல்லிருக்கோம். அதுதான் இல்ல தாத்தா, சுத்தி இருக்கிற எல்லா எறும்புங்களும் ஒரே குரல்ல கோரஸா, ஏ மச்சி, நம்மள இந்த நிலைமைக்கு ஆளாக்குனவனே அவன்தான், அவனை சும்மா விடாத, உன் லெஃப்ட் காலால ஓங்கி மிதிச்சு அவனை தண்ணியிலே முக்கி
கொன்னுடுங்கன்னு சொல்லுச்சுங்க. எப்படி தாத்தா இருக்கு இந்த காமெடி கதை? கதை கொஞ்சம் சுமாரா இருந்தா கூட நீ சொல்ற விதம் சூப்பர்ரா. போயிச்சுக்குவேன், நீ கதை விட்டே போயிச்சுக்குவேன். தேங்க்ஸ் தாத்தா. சரி, இப்ப நீங்க ஒரு சூப்பரான கதை சொல்லுங்க. சொல்லலாம் சொல்லலாம். கனவு நனவாய் ஆனதே, மகிழ்ச்சி கண் முன் வந்ததே, நட்புடன் வாழவே. பொம் பொம் பொம்மி, பொம்மி and friends. சில பொய்கள் வெல்லவே, பல உண்மை சொல்லவே, ஒன்றாக கை கோர்த்து வாழ்ந்து காட்டலாம். பொம் பொம் பொம்மி, பொம்மி and friends. Doozle, diesel, dazzle, ush. என்ன ஆதி நல்லா இருக்கிற? சொல்லு ஆதி, ஏன் மூட் அவுட்டா இருக்க? என்னாச்சு? அதுவா, அவனை அவங்க அம்மா கிண்டல் பண்ணிட்டாங்க. ஆதியா அவங்க அம்மாவே கிண்டல் பண்ணிட்டாங்களா?